சாமி நம்மளை காக்கிற சாமி நம்ம உடல்ல இருந்தால் மட்டும்தான் இவைகளை செய்ய முடியும். அதை தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாதாரண மனுஷன் செய்கிறதுக்கும் சாமி இறங்கி செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும்ல. அந்த வித்தியாசங்களை தான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக அறிவு நண்பர்களுக்கு சாமி அடிவர் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, என் மேலே சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமி செய்கிற காரியத்துக்கும் சாதாரண மனுஷன் நான் செய்கிற காரியத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் செய்கிற காரியங்கள், நான் எடுக்கிற முடிவுகள் தோல்வி அடையும். ஆனால் தெய்வம் ஒரு முடிவு எடுக்காது. ஒரு ஒரு செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை கணிக்கும். ஆனால் அந்த செயல், அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அது வரைக்கும் அந்த சாமி காத்து நிற்கும். அதைத்தான் இன்னைக்கு அது போன்ற நிகழ்வுகளை தான் இன்னைக்கு மனுஷன் மேலே சாமி அந்த சாமியாடி எப்படி அந்த தெய்வத்தை சுமந்து அதை உறுதி செய்கிறாரு, அதை செயல்படுத்தி காட்டுறாரு, அதை எப்படி ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்ச ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவதுங்க, சாமி மனுஷன் நம்ம கும்பல அங்காளி வங்காளி பெருமக்களுக்குள்ள இத்தனை தலைக்கட்டு இருக்கே, அத்தனை தலைக்கட்டுக்குள்ள எதுக்கு அந்த சாமி வாகனத்தை தேர்ந்தெடுக்குது? ஏன் மனுஷன் மேல சாமி வர காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாமி ஏன் வாகனம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, வாகனம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு பொருந்தும். என்னை அந்த எல்லைக்கு கூட்டிட்டு போப்பா, அதுக்கும் பொருந்தும். எப்படி? என்னைய தொட்டா என்னுடைய வாகனம் என்னைய கேட்கும். எப்படி? நான் வாகனம், என்னுடைய வாகனம் இருக்கு அப்படின்னா அந்த வாகனத்துக்கு ஒண்ணுன்னா நான் துடிப்பேன், எனக்கு ஒண்ணுன்னா என் வாகனம் துடிக்கும். இது மாதிரி பல சக்திகரமான விஷயங்கள் தான் அந்த சாமிக்கும் அந்த சாமியாடிகளுக்கும் இடையே இருக்கும். சரி, அந்த மனுஷன் மேல வர காரணம் என்ன? சாமியோட ஆயுதத்தை ஏந்தி ஆடவா, அல்லது அந்த சாமி கொடுக்கிற படையலை பரிபூரணமா ஏத்துக்கவா? அது மட்டும் கிடையாதுங்க. மனுஷன் மேல சாமி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த மக்களை வழி நடத்த, அந்த குல தெய்வங்களை கொண்டு செலுத்த, அந்த மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க, அந்த மக்களுக்கு நல்லதை மட்டுமே சொல்லி குறை நிறைகளை நீக்கி அந்த மக்களை இது போன்று தீய வினைகள்ல இருந்து, தீய சக்திகள்ல இருந்து பாதுகாக்க, இது மாதிரி மக்களோட நலனுக்காகவே ஒருத்தர் மேல சாமி வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப என்னப்பா உன் மேல சாமி வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சில போட்டிகளும் போராமைகளும் ஒரு சில இடங்கள்ல நிகழ்வோம். ஆனா அந்த சாமி அவர் மேல வந்தது யாருக்காக அப்படின்னா, யாரெல்லாம் அந்த போட்டி போராமைகளுக்கு அந்த மனசுல வச்சு அந்த ஒரு சில தவறான புரிதல்ல இருக்காங்களோ அவங்களுடைய நல்லதுக்கு தாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு 100 தலைக்கட்டு இருக்கு, 100 தலைக்கட்டுல 10 பேர் மேல சாமி வருது அப்படின்னா அந்த 10 பேருமே அந்த மக்களுக்கு உதவியாளர்கள், அந்த மக்களுக்கு 100 மக்களுக்கு பாதுகாவலர்கள், அந்த 100 மக்களுக்கு அந்த 100 மக்களை வழிநடத்த ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, வாத்தா நானு நீ சேர வேண்டிய இடம் உன்னை சேர்த்துறேன் அப்படின்னு கைபிடிச்சு கூட்டி போக இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற மக்கள் தான் அந்த 10 சாமியாடி வரும் மக்கள். அந்த 10 பேருமே யாருடைய நலனுக்காக அந்த இடத்துல சாமி ஆடுறாங்க? அந்த 100 பேரோட நலனுக்காகத்தான் அவங்க சாமி ஆடுறாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மனுஷனோட புரிதலே வேற மாதிரி இருக்கு. எதுக்காக அப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிற சாமி வருது, இவர் காலில் போய் விழுகிறாங்க, அவர் காலில் ஆச்சார விபூதி வாங்குறாங்க, அவர் அருள் வாக்கு சொல்றாரு, அவருக்கு மதிப்பு கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, அதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, அதெல்லாம் கிடைக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, மனுஷனோட குணம் அந்த இடத்துல தவறா கணக்கு போடுது. சரிங்க, இன்னைக்கு இந்த பதிவுக்கு வருவோமே. சரி, அப்படி இருக்கிற அந்த சாமியாடி வரும் மக்கள் எப்படி நம்ம உடம்புல, உங்க உடம்புல சாமி இருக்கு அப்படின்னு அந்த மக்களுக்கு காட்டணும்ல, அந்த எல்லைக்கு காட்டணும்ல, அதுக்கு எது மாதிரியான உண்மையான காரணிகள் அந்த இடத்துல அமையும், கண்ணுல தெரியும். அதுதான் இன்னைக்கு ஒன்னொன்னா 10 விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, சாதாரண மனுஷன் செய்யறதுக்கும் சாமியாடி செய்யறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அவரு போக்குல எதையும் செய்ய மாட்டாரு. முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ஒரு சாதாரண மனுஷன் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆசை இருக்குன்னு அதை செய்வேன். ஆனா ஒரு சாமியாடி அப்படி செய்ய மாட்டாரு. அவர் ஒரு காரியத்தை முன் வைக்கிறாரு அப்படின்னா
அதன் பின்ன அந்த தெய்வத்துக்கும் அந்த எல்லைக்கும் அந்த மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த சாமி கொடுக்கிற உத்தரவின்படிதான் அந்த சாமியாடி எந்த ஒரு காரியத்தையும் முன்வைப்பாரு. அப்ப சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடிக்கு இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னா, அவர் எடுக்கிற முடிவு, அவருடைய முடிவு, நான் சொல்றது உண்மையா 100% சாமி பரிபூரணமா நின்று மலை போல நின்று சத்தியத்தின் வழியில நின்று, எப்படி தாயாக பெற்ற தாயாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் தவறு யார் செய்தாலும் தவறு அப்படின்னு தெய்வத்தோட நிலையில நிக்கிற சாமியாடி பெருமக்களை தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். பொய்யாக, போலியாக, கௌரவத்துக்காக, ஆசைக்காக, அதிகாரத்துக்காக சாமியாடுற பெருமக்களை நான் சொல்ல வரல. அதுபோன்று உண்மையான பெருமக்களை தான் அவர்கள் எடுக்கும் முடிவு அந்த தெய்வத்தோட முடிவு. அந்த சாமி சொல்ற, சாமி செயல்பட நினைக்கிற, சாமி கொடுக்கிற உத்தரவு, அதுதான் முதல், எப்படி சொல்றது அப்படின்னா, அதுதான் முதல் விஷயம், முதல் மாற்றம். சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடி எடுக்கிற செயலுக்கும் நடைமுறை நடைபெறுத்துற நடைமுறைக்கும். சரிங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, என் மேல சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட மலை போல இறங்காம நான் சாமி ஆட மாட்டேன். அந்த சாமி மலை போல என்கிட்ட நின்று அருள்வாக்கு, என் நாவை துறக்காம நான் அருள்வாக்கு நான் சொல்ல மாட்டேன். பொய்யாக, போலியாக ஏதோ என்கிட்ட வந்தாங்க, நான் மேல இருக்க சாமியை இறக்கி அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு அந்த சாமியாடி பெருமக்கள் செய்ய மாட்டாங்க. உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா, உனக்கு வாக்கு சொல்றேனப்பா, உனக்கு ஆச்சார விபூதி கொடுக்குறேனப்பா. சாமி வரலையா, விட்டுறப்பா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நான் சாமி ஆடும்போது வா, கலரி விழாவில் வா, நான் சாமி என் தெய்வத்தை ஆடி அழைச்சி போகும்போது நீ அங்க வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் ரெண்டாவது அறிகுறி, ரெண்டாவது மாற்றம் சாதாரண மக்களுக்கும் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கும். சரி, மூணாவது என்ன? நான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடிக்கும் செய்கிற செயல் அப்படி மூணாவது என்ன அப்படின்னா, எல்லாத்துலயும் பொறுமை இருக்கும், சகித்து தன்மை இருக்கும், எல்லாத்தையும் தாங்கிக்கிற மன வலி இருக்கும். அதே சமயம் அளவற்ற கோபம் இருக்கும். அநீதிக்கு எதிரா, அதர்மத்துக்கு எதிரா, அக்கிரமத்துக்கு எதிரா அளவற்ற கோபத்தையும் அவங்களுடைய பார்வையில வெளிப்படுத்துவாங்க. என்னப்பா நீ பெரிய கோபக்காரனா இருக்க, நீ இப்படியெல்லாம் நீ சொன்னா எப்படிப்பா ஏத்துக்க முடியும் அப்படின்னு அவர் மேல அவர் வர்ற கோபமே அவருக்கு எதிராக திரும்பும். ஆனா அந்த கோபம் அவருடைய கோபம் அல்ல, அவர் மேல இருக்கிற அந்த சாமியோட சீற்றம். அநீதியை பார்க்கும்போது காவல் தெய்வம்னா என்ன, சத்தியம்னா நெல்லு, இல்லைன்னா நடைய கட்டுன்னு சொல்லும். அதே அந்த பிரதிபலிப்பு அந்த சாமியாடி மேல வரும். தப்புனா யாரா இருந்தாலும் தப்புங்கிற உச்சக்கட்ட கோபத்துக்கு அவங்க அந்த சீற்றம் அவங்களுக்கு வரும். இதுதான் மூன்றாவது மாற்றம். ஒரு சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடிக்கும் இதெல்லாம் இருந்தா நான் என் மேல உண்மையா சாமி இருக்குன்னு அர்த்தம். அதனால இதை நான் சொல்லி வர்றேன். சரிங்க. நாலாவது என்ன? என் மேல சாமி இருக்கு, நான் ஒரு சாமியாடியா இருக்கேன். சாதாரண மனுஷனுக்கும் அந்த சாமியாடிக்கும் வேற என்ன மாற்றம்? என் மேல சாமி இருக்கு அப்படிங்கிற இந்த உலகத்துக்கு நம்புற மாதிரி எனக்குள்ள என்னென்ன நடக்கும் அதைத்தான் சொல்லி வரேன். நாலாவது என்ன அப்படின்னா, தான் மேல வர்ற சாமியை பத்தியுமே பட்டுமே கவலைப்படாம, தனக்கு கிடைக்கிற சுகபோக ஆசைகளை, மரியாதைகளை மட்டுமே, அதிகாரங்களை மட்டுமே கவலைப்படாம, எல்லா தெய்வங்களையும், அந்த தெய்வங்களின் வலிமைகளை, அந்த தெய்வங்களின் பெருமைகளை, அந்த தெய்வங்களின் சக்திகளை வெளிப்படுத்த யாரு நிக்கிறாங்களோ அவங்க மேல உண்மையான சாமி வருதுன்னு அர்த்தம். ஒருத்தர் மேல சாமி வருதுன்னா, நான் போனப்பா என் சாமிக்கு நான் கும்பிட்டனப்பா, இது பூசையை கட்டினப்பா, என் சாமிக்கு கொடையை கொடுத்தனப்பா, நல்லபடியா நான் வந்துட்டேப்பான்னு இருக்க மாட்டாங்க. என் மேல இருக்க சாமியை கூட பின்னுக்க வச்சு, மற்ற தெய்வங்களை முன்னுக்க வச்சு, அந்த தெய்வங்களுக்கு மரியாதை செலுத்தி, அந்த சாமியாடியாக இருந்தாலும் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிற ஆகச்சிறந்த பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள். சரிங்க. இது நாலாவது. அஞ்சாவது, சாதாரண மக்களுக்கும் சாமியாடிக்கும், சாமி இருக்கிற உடலுக்கும் வேற எது மாதிரியான வித்தியாசங்கள் தெரியும், வேற எது மாதிரியான மாற்றங்கள் தெரியும் அப்படின்னா, என் மேல சாமி இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு எந்த ஒரு மன மகிழ்வு, இன்பம், துன்பம், கண்ணீர், வேதனை, தீய வினை, தீய சக்தி எது நடந்தாலும் அந்த சாமியாடி காட்டி கொடுத்துரும்.
அந்த தெய்வ எல்லைக்கு, குலதெய்வ எல்லைக்கு, அந்த குலதெய்வத்துக்கு, அந்த பாத்தியப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு தவறான நிகழ்வுகள் எது நடந்தாலும் அதனுடைய சாரல் அந்த சாமியாடிக்கு காட்டி கொடுத்துரும். சத்தியமான உண்மை. அதனாலதான் சொன்னேன், சாமியோட வாகனம் அப்படின்னா, ஏன் தெய்வத்தோட வாகனம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு தான் தெரியும் அந்த தெய்வத்தோட நிலையை பத்தி, எனக்கு தான் தெரியும் அந்த தெய்வத்தோட மனநிலையை பத்தி, அந்த சாமி ஆடிக்கு தான் தெரியும் அந்த எல்லையில அந்த சாமி எது போன்ற சக்தி பெற்றது, அந்த சாமி எது போன்ற வலிமை பெற்றது, அந்த சாமிக்கு என்னென்ன பிடிக்கும், அந்த சாமிக்கு எது பிடிக்காது அப்படிங்கிறது அந்த சாமி ஆடி வரும் மக்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். இது 5வது. சரி, 6வது என்ன? சாதாரண மனுஷனுக்கும் சாமி ஆடி வரும் மக்களுக்கும் இருக்கிற 6வது வித்தியாசம் என்ன அப்படின்னா, நிறைய நான் சாமி ஆடுறேன், சாமி ஆடின கணத்துல இருந்து எனக்கு எது இருக்கோ இல்லையா நிறைய மனக்கவலை இருக்கும், நிறைய வலிகளும் வேதனைகளும் இருக்கும், ஆனா மன நிம்மதி இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல எண்ணம் இருக்கும், சிந்தனை இருக்கும், வலிமை இருக்கும். ஆனா எனக்கு ஒரு சில மனக்கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் கொஞ்சம் என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரியே இருக்கும். இதுதான் 6வது மாற்றம், 6வது வித்தியாசம். சரிங்க. 7வது சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடிக்கும் சொல்லுல சொல்லி கட்டுப்படுத்துற சக்தியும் வல்லமையும் அவங்களுக்கு இருக்கும், நில்லுன்னு நிறுத்துற அந்த வல்லமையும் அவங்களுக்கு இருக்கும். சாமியாடி ஊக்கமா மேல நின்னதுக்கு அப்புறம் அந்த சாமியாடிய தாண்டி போறதுக்கு, ஒரு மலையை தாண்டறதுக்கு சமமா அந்த எல்லையில அந்த சாமியாடி ஒரு மக்கள் நிற்பாங்க. அந்த சாமி போல நிற்பாங்க. எப்படி தவறான நிகழ்வுகள் அந்த இடத்துல அரங்கேறதுன்னா ஒரு கணம் கூட அனுமதிக்க மாட்டாங்க, அதுக்கு உறுதுணையா நிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது சரியல்ல, இது சத்தியமல்ல, இது பயன் அளிக்காது, இது பல இழப்புகளை கொடுக்கும், பல கவலைகளை கொடுக்கும், பல வேதனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சாமியாடி வரும் மக்கள் இதுதான் அவங்களுக்கு தெரிகிற மாற்றம். சரி, 8வது மாற்றம் என்ன? எப்படி சாதாரண மனுஷனுக்கும் சாமியாடி வரும் மக்களுக்கு இருக்கிற 8வது மாற்றம் என்ன அப்படின்னா, துடிப்பாங்க. எப்படி 10 பேர்ல ஒரு பேர் விட்டு போனா கூட விட்டு போனாங்களேன்னு மனசு கஷ்டப்படும். ஒற்றுமையா எல்லாத்தையும் சேர்க்க ஆசைப்படுவாங்க. எல்லாத்தையும் சேர்க்க ஆசைப்படுறது மட்டுமல்லாம அவர்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, அவர்களை முடிந்த அளவு முயற்சி செய்து எல்லார போல ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல மாறுவாங்கங்கிற நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. எதிரியாக இருந்தாலும் பகையாளியாக இருந்தாலும் ஒரு நாள் மாறுவாங்க, நம்ம பிள்ளைய எங்க போக போகுதுங்கிற நம்பிக்கையோடு இருப்பாங்க. இதுதான் அந்த சாமியாடிகளுக்கு இருக்க வித்தியாசம். 9வது என்ன அப்படின்னா, புகழாக இருந்தாலும் அவமானங்களாக இருந்தாலும் தலையில தூக்கி வச்சு ஆடாம சாதாரண மனுஷன், எளிமையான மனுஷன், குழந்தையை போல முதியோரை போல ஆணவம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் அவர்கள் இருக்கிற எளிமை இருக்குல்ல, அதுதான் 9வது வித்தியாசம். சரி, 10வது வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த எல்லைக்கு ஒண்ணுன்னா முதலா நிக்கிறது அந்த சாமியாடியா தான் இருப்பாங்க, அந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா முதலா துடிக்கிறது அந்த சாமியாடியா தான் இருப்பாங்க, அந்த தெய்வத்துக்கு ஒண்ணுன்னா முதலா முன்னாடி நிக்கிற நல்ல முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முதலாளா நிக்கிற அந்த சாமியாடிகளா தான் இருப்பாங்க. தவறு நடக்கும்போது கண்ணீராலையும் கஷ்டத்தாலையும் வேதனைப்படுற மக்களும் அவங்களா தான் இருப்பாங்க. வராத சாமி வெளியேறிய சாமி, குறை ஏற்பட்ட எல்லையில அந்த குறைக்கு வருத்தப்பட்டு கண்கலங்கி நிக்கிற ஒரு மக்களும் அந்த சாமியாடி ஒரு மக்களாக தான் இருப்பாங்க. எப்படா சாமி கும்பிடு வரும், எப்படா தெய்வத்தை பார்ப்போம், எப்படா நம்ம சாமிக்கு வலிமை சேர்ப்போம், எப்படா நம்ம சாமி ஆளை போல ஊரை போல நாட்டை போல எல்லா மக்கள்கிட்டையும் பேசும், எல்லா மக்களையும் காத்து நிற்கும் அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு மக்களும் அந்த சாமியாடி ஒரு மக்களாக தான் இருப்பாங்க. இதுதான் குல தெய்வம் சுமக்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இருக்க வித்தியாசம். இதெல்லாம் இருக்கா, உங்க மேல 100% சாமி இருக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடி வரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.